வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலத்தில் அட்சய லக்ன பத்ததி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அட்சய லக்ன பத்ததி, சோதிடம் மற்றும் உற்சவ கிரியேஷன்ஸ் இணைந்து சுயம்பர கலா பார்வதி யாகம் நிகழ்ச்சியும், ஜோதிடத்தின் தந்தை முனைவர் புதுவுடை மூர்த்தியின் புதிய படைப்பாக காலத்தில் பயணம் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் அட்சய லக்ன பத்ததி புதிய மென்பொருள் துவக்க விழா ஆகிய நிகழ்ச்சிகள் சேலம் மாநகராட்சி தொங்கும் பூங்கா கல்யாண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு முனைவர் பொதுவுடை மூர்த்தி, அருளரசி பொதுவுடை மூர்த்தி, சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி மாணிக்கம் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் வசந்தம் சரவணன், முன்னாள் மத்திய அமைச்சரின் நேர்முக உதவியாளர் KVK மோகன், பாஜக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் RB கோபிநாத், சேலம் கோபால்ஜி, பாஜக மாவட்ட தலைவர் சசிகுமார், வீரபாண்டி வேல்முருகன், சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த யாக பூஜையில் நல்ல வரன்கள் அமைந்திடவும், திருமணம் கைகூடவும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், கடன் நிவர்த்தியாகவும், தோஷங்கள் நீங்கவும் சுயம்பர கலா பார்வதி யாகம் நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜோதிடத்தின் தந்தை முனைவர் பொதுவுடை மூர்த்தியின் புதிய படைப்பாக காலத்தில் பயணம் புத்தக வெளியீட்டு விழாவில் சேலம் மாநகராட்சி மேயர் சாரதா தேவி புத்தகத்தை வெளியிட்டார். புத்தகத்தை கோபிநாத், வசந்தம் சரவணன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சாக்தா ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள், ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஸ்ரீ குரு சத்யநாராயணன், ஸ்ரீ குரு சாந்தகுமார், ஸ்ரீ குரு சம்பத் சுப்பிரமணி, ஸ்ரீ குரு உமா வெங்கட், ஸ்ரீ குரு முத்து விஜயகுமார், ஸ்ரீ குரு பவானி முத்துசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்விற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் முனைவர் பொதுவுடை மூர்த்தியின் ஏற்புரை மற்றும் நன்றியுரை வழங்கினார். 21 வயசுலேருந்து 30க்குள்ள தான் பண்ணணும். அதுதான் கல்யாணம், அதுதான் திருமணம். இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய வாழ்க்கை சூழல் நம்ம எல்லாரும் மாறிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண் பெண் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்காங்க. இங்கே பெற்றோர்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு இதில் எப்படியாச்சும் இந்த திருமணம் நல்ல பெண்ணா, நல்ல மணமகளா, மணமகனா வரணும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் காலம் ஏன் தடையாக இருக்கு அப்படின்னா, முதல் விஷயம் எதிர்பார்ப்புகள். நமக்கு எது எதிர்பார்ப்புன்னு தெரியாமலே நம்ம காலத்தை கடத்துறோம். என்ன நடக்குமோ நடக்க போறதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் கிருஷ்ணன். அது மாதிரி மகாலட்சுமியுடைய அவதாரமாகிய நம்ம ஆண்டாள் சொன்னா ஒரு பாட்டு பாடினா, மழை பெய்யணும் அப்படின்னு. ஒன்று நீ கைகரவே ஆழியில் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மிகரித்து பாளையம் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வாழ உலகினில் பெய்திடாய். அந்த இடத்துல அற்புதமான ஒரு வாக்கியத்தை அம்பாள் போட்டார். என்ன அறுவடை சமயத்துல மழை பெய்தால் என்ன நடக்கும்? அறுவடை செய்த நெல்லெல்லாம் பாழாக்கும். அப்போ எப்ப பெய்யணுமோ அப்ப பெய்யணும். அது இன்றைக்கு அந்த ஆண்டாளுடைய அருளை பெற்று, பகவான் கிருஷ்ணனுடைய அருளை பெற்று இந்த அட்சய லக்ன பத்ததியினுடைய வாழ்க்கையில் பயணம் என்கின்ற நூலை ஐயா எழுதி அதை எல்லாரும் வாங்கி படிக்க வரணும்னு அடியை கேட்டுக்கிறேன். இந்த அக்ஷயன் போல் உங்கள் வாழ்க்கை எல்லாம் வளமோடு வாழணும்னு அடியை